ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து இருக்குது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 ரூபா செலவில் சூப்பரான ஜொலிக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ சின்ன வீடியோ தான், ப்ளீஸ் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிற இந்த கிஃப்ட் பேப்பருக்கு மேலே ஒட்டக்கூடிய இந்த கலர் பேப்பர் தான். இது 5 ரூபா தான் வரும். இது மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி சின்னதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணணும். நான் சும்மா சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் காட்ட போகிறேன். நமக்கு ட்ரீயோட சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிளாஸ்டிக் பீஸு அல்லது இந்த மாதிரி ஸ்கேல் இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக க்ளூவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதில் ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோவில் பார்த்தாலே ஈஸியாக புரியும். இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம நார்மலாக சும்மாவே கட் பண்ணலாம். சும்மா கட் பண்ணோம்னா நம்ம துண்டாக வெட்டுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நம்ம வெட்டும்போது ஸ்பீடாக வெட்டினோம்னா துண்டாக வெட்டிடும். இப்படி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடானாலும் வெட்டிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக வெட்டினாலும் பாதி தான் கட் ஆகும், பாதிக்கு அப்புறம் கட் ஆகாது. அந்த ஸ்கேலில் தட்டி அப்படி நின்றுக்கிறோம். அதுக்காண்டி தான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ஸ்பீடானாலும் வெட்டிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கட்டுக்கம்பி கொஞ்சம் எடுத்துக்கலாம். கட்டுக்கம்பியோட எட்ஜை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்டியிருக்க மாதிரி ஒரு யூ மாதிரி இந்த மாதிரி வளைச்சிட்டுக்கணும். இது எதுக்காகனா அந்த எட்ஜ் ஷார்ப்பாக இருக்குமோ அதை தொட்டால் குத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு பர்பஸ்க்காகவும். நெக்ஸ்ட்டு அந்த பேப்பரை பிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கிளையோட லென்த் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த யூவில் இந்த மாதிரி வீடியோ காட்டியிருக்க மாதிரி இந்த பேப்பரை உள்ளே கொடுத்து அந்த யூவை நச்சு விட்டுட்டோம்னா அந்த பேப்பர் நல்லா பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி நச்சு விட்டுக்கிறணும். நச்சு விட்டதுக்கப்புறம் நல்லா பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா போதும், நமக்கு கலர் ரெடி ஆயிரும். இதை மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டோம்னா நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயோட லுக்கு கிடைக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பைன் மரம் எப்படி குச்சியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதை குச்சியாக சூப்பராக இருக்கும். ஓகே, இதை மாதிரி சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த மாதிரி செல்லோ டேப்பர் ஒட்டிக்கலாம். இது இனிமேல் உடஞ்சி வராது. நமக்கு இப்போ ஒரு கிளர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக தேவையோ அதுக்கு தகுந்த கிளை நம்ம நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கிளை செஞ்சு வச்சுக்கிட்டே அதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கம்பி கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கலாம். இது வந்து நடுவில் அந்த தண்டு செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி 4 கம்பி இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கிறோம். அதாவது 2ஆக மடித்து 4 கம்பி எடுத்துக்கிட்டோம். இதோட எட்ஜிலேருந்து வருவோம். எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிளையாக ஒரு 10 கிளை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். 10 கிளை சின்னதாக வச்சதுக்கப்புறமா அதோட கீழே பார்த்தீங்கன்னா செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி கீழே ஒட்டிக்கிடலாம். இதில் ஒரு 10 கிளை இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லோ டேப் இதை மாதிரி வச்சு ஒட்டிக்கிடலாம். செல்லோ டேப் ஒட்டிட்டோம்னா அந்த கிளை அப்படியே நின்றுக்கிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக கீழே வர கீழே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளையை வச்சு டேப் போட்டு சுற்றி ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். கீழே வர கிளையோட லென்த்தை கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்தோம்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த கோன் ஷேப்பில் வந்துடும். லென்த் அதெல்லாம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வர கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. கிளையெல்லாம் பார்த்தது கீழே உள்ள கிளையெல்லாம் பெருசாக இருக்குது. இந்த கிளை ஃபுல்லாகவே மேலே நீ பார்த்து ஒடுங்கின மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். கீழேருந்தே வந்துடும். கீழே ஃபஸ்ட்டு அந்த பெரிய கிளையிலேருந்து அடி விரிச்சு விட்டுக்கிட்டே வந்துடலாம். இதை ஃபுல்லாகவே விரிச்சு விட்டுட்டோம்னா நமக்கு ட்ரீ ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும். இதை இப்போ நான் ஃபுல்லாகவே எல்லாமே விரிச்சு விட்டுக்கிறேன். இதில் கிளையை உள்ளே வச்சு டேப்பு சுற்றும் போது எல்லா பக்கமும் ஒன்றோட ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிற பார்த்துக்கணும். ஒரு பக்கம் அதிகமும் ஒரு பக்கம் குறைய இல்லாமல் எல்லா பக்கமே ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்படின்னா தான் சுற்றி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒன்று போல் இந்த கோன் ஷேப் கிடைக்கும். அதனால் எல்லா பக்கமே கிளை ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி கோன் ஷேப்பும் கரெக்டாக பார்த்து கோன் ஷேப் இருந்தால் தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு சூப்பரான பளபளக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பளபளன்னு இருக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பேப்பரை ஒட்டியிருந்தோம். அதனால தான் நல்லா மின்னு பளபளப்பாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டாண்டு ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா மரம் கீழே நிற்கணும். அதெல்லாம் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுவேன். இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கம்மி நீடி இருக்குது பார்த்தீங்களா, அதை 4 பக்கமும் இந்த மாதிரி விரிச்சு விட்டோம்னா போதும், நமக்கு ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும். 4 பக்கமும் ஈக்குவலாக விரிச்சு விட்டுறணும். விரிச்சு விட்டாலே போதும், நமக்கு கரெக்டாக பேலன்ஸாக நிற்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சுன்னா ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டார்ஸ் அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி தொங்க விடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்டார் கட் பண்ணி ஒரு கொக்கி ஒன்று அதில் போட்டுக்கிட்டேன். அந்த கட்டுக்கம்பி வச்சு தான் இப்போ நம்ம அதில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதையும் ஸ்டாரையும் அதில் கொடுத்து விட்டுக்கிடலாம். இந்த ஸ்டாரு ஃப்ரூட்ஸு அது ஃப்ரூட்ஸாக என்னன்னு தெரியல, எல்லாம் ரவுண்ட் தொங்க விடுவாங்க. அது எல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி தொங்க விட்டுக்கிடலாம். ஓகே, அவ்வளோதான். நமக்கு இப்போ சூப்பரான ஜொலிக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.